முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 சில்லு தேங்காய், 4 வத்தல், கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வானலியை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்த அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு பெரிய பல்லாரி, அதாவது பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா போட்டு வதக்கணும். அது நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடுச்சு. நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நான் ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதுக்கப்புறம் இது நல்லா கண்ணாடி பதம் வந்த பிறகு முருங்கைக்காய் போட போகிறோம். 2 முருங்கைக்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நடுவாக கீறி வச்சுக்கினேன். ஃபுல்லாக கீறாமல் பாதி அளவு மட்டும் கீறணும். அப்போ தான் அதோடய மசாலாலாம் உள்ளே போய் ஃப்ளேவர் வரும் நமக்கு. அதனால் டேஸ்ட்டாக இருக்கும், உப்பு பிடிக்கும். அதனால் நம்ம தேவையான அளவு அதை கீறி வச்சுக்கணும். சும்மா சும்மா கிண்டி விட்டுட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்குள்ளேயே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுக்கிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டு அதை லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு அது கூட அந்த தேங்காய் பேஸ்ட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தேங்காய் பேஸ்ட் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, அப்புறம் மிக்ஸி ஜாரை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் என்ன பண்ணணும், தேவையான அளவு தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு, முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த முருங்கைக்காய் நல்லா வேகும். போட்டு நல்லா போட்டுட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் வத்தல் பொடி. ஏற்கனவே நம்ம தேங்காய் கூட வத்தல் சேர்த்துருக்கிறதுனால வத்தல் பொடி சேர்க்க தேவையில்லை. ஆனாலும் அந்த ஃப்ளேவருக்காக நம்ம என்ன செய்கிறோம், அந்த காரத்துக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, கலருக்காக மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு வத்தல் பொடி 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் கொதித்து நல்லா வேகும். அந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நம்ம வேகணும். அதனால நல்லா மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கிறோம். இடையில எடுத்துக்கு ஒரு தடவை கிண்டிக்கல. அப்படி நல்லா கொதிச்சுட்டு முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னும் நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் அந்த முருங்கைக்காய் டேஸ்ட்டு அந்த தேங்காயிலையும் வரும். அதனால் நம்ம நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வைக்கிறோம். நல்லா வெந்து அந்த தண்ணியில் நல்லா வத்திடுச்சு பாருங்கள், என்ன அழகாக வத்திடுச்சு. நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம இதை பரிமாறலாம். இப்போது சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தாங்க, ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். வத்தல் பொடி அதிகமாக வேணும், காரமாக வேணும்னா வத்தல் பொடி கூட 1 ஸ்பூனை வச்சு சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் அரைக்கும் போது நம்ம வத்தல் கூட 2 வத்தல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு அடுப்பில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை சார் அண்ட் ஜெரினா கிச்சன்.